Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அங்ரகா ஸ்டைல் நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். பாருங்க, இது 3 மீட்டர் அளவுக்கு நைட்டி ஃபேப்ரிக். ரெடிமேட் அப்படி 3 மீட்டர் கிடைக்கும். அந்த ஃபேப்ரிக் எடுத்து வச்சிருக்கேன். இது plain ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1/2 மீட்டர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ துணியை எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். வித் வைஸ் டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா லென்த் வைஸ் டபுளா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு வந்து என் பக்கமாக இருக்கு. ஓப்பன் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நைட்டியுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு 52 இன்ச்சஸ் வந்து தேவைப்படுது. அது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 53 இன்ச்சஸ் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து என்னுடைய மெஷர்மெண்ட்க்கு நான் கட் பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ். ஆம்கோலுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போ செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1 இன்ச் சீமிங்காக டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலிருந்து 14.5 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட்னுடைய ஹைட்டு. இப்போ வெஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1 இன்ச் வந்து சீமிங்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் இந்த மேலே இருந்து 21.5 இன்ச்சஸில் ஹிப்பினுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். இப்போது ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு சீமிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுடிதாருக்கு எடுக்கிற மாதிரியே தான் எடுக்கணும். பட் ஒரு கொஞ்சம் லூஸாக எடுக்கணும். ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி. ஏன்னா நைட்டிங்கும் போது நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது. இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த சுடிதார் ஃபிட்டிங் மாதிரி உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ கீழே நம்ம ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல அகலம் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஃபுல்லாக அப்படியே விடுறதுனால விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நைட்டி ஃபிட்டிங் மாதிரி இருக்கணும், அதாவது சுடிதார் ஃபிட்டிங் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால 12.5 எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே அப்படி வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ண இந்த மார்க்கிங் எல்லாமே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆம்கோல் லைன் கட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் வித்தம் 3 இன்ச்சஸ், நெக்னுடைய ஹைட்டு 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இப்போ இது பாக்ஸ் போட்டு நான் நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். நெக் ஷேப் பார்த்தீங்கன்னா வி நெக் மாதிரி தான் வரும், பட் ஃபுல் வி கிடையாது. ஓகே ஓகே, இப்போ இதை கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். துணி 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்லீவ்னுடைய ஹைட்டு 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது 7 இன்ச்சஸ் எடுத்ததில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 7 இன்ச்சஸ்லேருந்து கீழே 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம 7 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டோம் இல்லையா? அந்த லைன்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த லைனுக்கு வித் வைஸ் 10 இன்ச்சஸ் இந்த மாதிரி கிராஸாக வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா அதில்
நம்ம ஸ்லீவ்னுடைய அந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீமிங்க்கும் சேர்த்து தான் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ 2 ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃப்ரண்ட் பீஸ், அதாவது ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள் வெட்டு வந்து கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பரில் நெக்னுடைய ஹைட் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸ் போட்டுட்டேன். இதில் நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் இந்த நெக்லைன் தான் வரையணும்னு இல்லை, நீங்கள் என்ன நெக் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் வரைஞ்ச நெக்லைன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நைட்டி ஃபேப்ரிக்ல இந்த ஷோல்டர் லைன் வந்து ஒன்றா இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல தான் அங்க்ரகா ஸ்டைல் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் அந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த பிளைன் ஃபேப்ரிக் ப்ளூ கலர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா? அந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதனுடைய ஹைட், இருக்கிற ஹைட் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபோல்டிங் சைடு வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சைடில் ஆம்கோல் லைன் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, அங்க்ரகா வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வைக்கிறீங்க அதை பார்த்துக்கோங்க. உங்களுடைய வெஸ்ட்னுடைய ஹைட் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன். இந்த நைட்டி பீஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த துணியில் இந்த ஃபோல்டிங் சைடில் நம்ம ஆல்ரெடி ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த நெக்லைனை ப்ளேஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இப்போது துணி வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ ஒன் சைடு வரைஞ்சிட்டோம். இப்போது துணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பரை இதுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு இப்போ எனக்கு லெஃப்ட் சைட்லையும் இந்த நெக் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம நெக் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு இந்த சென்டரில் இருந்து கரெக்டாக 6 இன்ச்சஸ் வரைக்கும் நான் வந்து இந்த ஷேப் வந்து வளைச்சி கொண்டு வரேன். இது 5.5 இன்ச்சஸ் வந்து அங்க்ரகா வந்து எனக்கு கிடைக்கும். 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வளைச்சு இப்போ அங்கேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அங்க்ரகா டைப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் இந்த நைட்டி ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த நெக்லைன் வந்து ஃப்ரண்ட் நெக்லைன் எப்படி கேன்வாஷில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேன்வாஷ் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெக்லைன் அப்படியே ப்ளேஸ் பண்ணி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போது இந்த கேன்வாஷ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் வெளிப்பக்கமாக ஒரு லைன் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் மட்டும்தான் அகலம் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இது நைட்டிங்கிறனால நிறைய வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடு நெக்லைன். நெக் வித் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ், நெக்னுடைய ஹைட்டு 6 இன்ச்சஸ் வந்து நான் வைக்கிறேன். இது நம்மளே ஸ்டிச் பண்ணுறதுனால பேக் நெக் வந்து லோவாக வேணும் அப்படிங்கிறவங்க லோவாகவே வச்சுக்கலாம்.
ஏன்னா நம்ம ரெடிமேடாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேக் நெக் ரொம்பவே ஹையாக தான் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நெக்லைன் வந்து பேக் நெக் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேன்வாஷை இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 இன்ச் அளவு வெளிப்பக்கத்தில் அந்த துணியை விட்டுட்டு மீதம் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது ஆஃப் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி விட்டுருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கேன்வாஷில் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் சுற்றி. பாருங்கள், இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நைட்டி ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற அந்த மெட்டீரியல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இந்த அங்க்ரகா வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த துணி வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேன்வாஷ் துணி, இதனுடைய சென்டர் லைனும் நைட்டியுடைய அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பிளேஸ் பண்ணி இதனுடைய நெக் லைன் அதில் வந்து தையல் போட்டுகிட்டே வரலாம். இப்போது 3 துணி இருக்குது நமக்கு, 3 சேர்த்து தையல் போட்டு வரலாம். அந்த சென்டர் லைன் வரக்கு முன்னாடி இந்த பக்கமாக இருக்கிற துணியை லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் பிளைன் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தைச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா உள்பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது நாச்சஸ் போட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். இப்போது இந்த நெக் லைனில் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாக வருது இல்லையா, இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக், இதை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி அதை மாதிரி கீழையும் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழையும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற துணி வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணோன்னா தான் நமக்கு மேலே இருக்கிற துணி வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போது நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நான் இதில் பிளாக் கலர் லேஸ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் இந்த கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ப்ளேஸ் பண்ணி ஓகே, இந்த மாதிரி லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
லேஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பைப்பிங் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம், நீட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வித்து, அதுக்கப்புறமா ஒரு 11 இன்ச்சு லென்த்தில் நான் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ரிவர்ஸ் சைடில் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நாட்சஸ் போட்டு இப்போது இந்த மாதிரி ஹெம்மிங் ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸ் சைடை உள்ளே வந்து விட்டு இந்த மாதிரி ஒரு ரோப் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்கொயர் பீஸ் எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி இதில் வந்து அந்த ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள், இப்போ நான் 2 பக்கம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு ரவுண்டாக, ஒரு பெரிய ரவுண்டாக வச்சு அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போது இதை வந்து நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அங்ரகா வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேக் சைட் நெக்லைன் வந்து நான் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஷோல்டர் லைன் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்லீவ்லையும் கூட நான் அந்த பிளாக் கலர் லேஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணோம். ஓகே, இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக ஸ்லீவ்ல இருந்து கீழே வரைக்கும் அந்த 1 இன்ச் வந்து நம்ம சீமிங்காக விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாக நமக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான அங்ரகா டைப்பு நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இது ரேராக தான் நமக்கு வந்து ஷாப்பில் வாங்குறது கிடைக்கும். பட் நம்மளே ஸ்டிச் பண்ணி போடும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.